தேசித்த மண்டலத்தில் புறத்து ஜெயிப்பதாக அருள் மரியே வாழ்க கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நேற்று வேட்சிக்கிறே இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அருள் மரியே வாழ்க கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நேற்று வேட்சிக்கிறே இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அருள் மரியே வாழ்க கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நேற்று வேட்சிக்கிறே இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே பிதாவுக்கு சுதனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ஓயே இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் நரகத்திலிருந்து காப்பாற்றும் சகல ஆத்மாக்களை விசேஷமாக உமது இரக்கம் யாருக்கு மிகவும் அவசியமோ அவர்களை மோட்ச ராஜ்யத்தில் சேர்த்திடணும். இயேசு யோர்தான் ஆற்றங்கரையில் ஞானஸ்நானம் பெற்றதை தியானிப்போமாக. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலே வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. திருவேற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. திருவேற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவேற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர்
வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஆட்சி வருக. உமது திருமணம் நிறைவேறுவது போல மண்ணில் நிறைவேறுக. அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே
இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. கர்த்தருக்கு மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. கர்த்தருக்கு மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. கர்த்தருக்கு மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. கர்த்தருக்கு மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. கல்விக்கு பாவத்துக்கு போய் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. பாவங்களை மன்னியும் நரகத்திலே காப்பாற்றும் சகல ஆத்மாக்களையும் விசேஷமாக மதிரக்கும் யாருக்கு மிகவும் அவசியமோ அவர்களை மோட்சராஜ்யத்துக்கு ஏற்றணும். இயேசு பாஸ்கா மறைபொருளின் அடையாளமாக நற்கண்ணையை ஏற்படுத்திய தியானிப்போமாக. பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்துமாக்களையும் பரலோக பாதையில் நடத்தியருளும். யார் அதிக தேவையில் இருக்கிறார்களோ அவர்களை மோட்சத்தில் கலைத்தருளும். அப்போஸ்தலராகிய சின்னப்பரே, அண்ணப்பரே, நாங்கள் இத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட எங்களுக்கு முன் ஜோதியில் சோதனை உண்டாக கொண்டு அச்சிஷ்ட தேவமான திருப்பாதத்தில் பாதுகாணிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமைகளிலிருந்து விடுவித்தருளுமாக.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையும் வேண்டிக் கொள்ளுமாமன். தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாகாமன். மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
உங்களோடும் இருப்பதாக. திருப்பதி கொண்டோரே, அன்பு நிறைந்த இறைமக்களே, உலகத் திருநாளாம் பொங்கல் விழாவை இன்று நாம் நன்றியுணர்வோடு கொண்டாடுகிறோம். உழைப்பின் மேன்மையை உலகுக்கு உணர்த்தும் இத்திருநாளில் உழைக்க மனங்களாத எவரும் உண்ணலாகாது என்ற இறைவார்த்தையை இதயங்களில் ஏந்துவோம். மண்ணை பிளந்து வியர்வை சிந்தி உழைத்த உழைப்பிற்கு பலனாக கதிரவன் ஒளியாலும் மழையின் அருளாலும் விளைந்த கதிர்களை கொண்டு வந்து நன்றி காணிக்கையாக இறைவனின் பீடத்தில் படைக்கிறோம். பொங்கல் என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல, அது ஒரு நன்றி அறிதல் வழிபாடு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கேற்ப நம்மிடத்தில் இருக்கும் கசப்புணர்வு, பொறாமை போன்ற பழைய தீமைகளை அகற்றி அன்பு, சமாதானம், சகோதரத்துவம் போன்ற புதிய நற்பண்புகள் நம் வாழ்வில் பொங்கி வழிய இத்திருப்பதியில் ஜெபிப்போம். உழவர்களின் உழைப்பு போற்றப்படவும், நாட்டை பஞ்சம் நீங்கி வளம் பெருகவும், இயற்கையை நாம் மதித்து பாதுகாக்கவும் இத்திருநாளில் உறுதியேற்போம். மண்ணின் மைந்தர்களாகிய நாம் அனைவரும் உழைப்பின் மேன்மையை உணர்ந்து இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ இத்திருப்பதியில் தகுதியுடன் பங்கேற்போம். உங்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நம்முடைய பங்கு தந்தை அருட்தந்தை ஏபிராஜ் அடிகளார் அவர்களுக்கு பங்கு இறைமக்கள் அனைவரின் சார்பாக ஜெபத்துடன் கூடிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கடவுள் எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மகிழ்ச்சிமிக்க நாளிலே இன்று என்னுடைய பிறந்த நாளையும் நான் கொண்டாடுகின்றேன். பொதுவாக வயசு கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வயசுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது நல்லா இருக்காது சொல்லி இருந்தாலும் மற்றொரு துறையிலே பார்க்கிற பொழுது ஆங்கிலத்திலே சொல்வார்கள் லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40 என்று சொல்லுவாங்க. வாழ்க்கை 40வது வயதிலே ஆரம்பமாகிறது என்று சொல்வார்கள். 40 வயதை தொடங்கி இருக்கின்றேன். கடவுள் 40 வயசு ஆன மாதிரியா தெரியுது. காலங்கள் ஓடி செல்கிறது. 40 இல்லை, 40க்கு முன்னாடி 40 வயசாக இறைவன் கடந்த நாட்களிலே என்னை பாதுகாத்து வழிநடத்தி இருக்கின்றார். குருவாக 11 ஆண்டுகள் வழிநடத்தி இருக்கிறார். தொடர்ந்து இறைவனுடைய ஆசீரும் இறைவனுடைய அருளும் எனக்கு கிடைக்கவும், அதே வேளையிலே உங்களுடைய ஜெபம் எனக்கு என்னாலும் கிடைக்க இந்த திருப்பலியிலே எனக்காக மன்றாடுங்கள். நானும் உங்களுக்காக திருப்பலியிலே மன்றாடுகிறேன். மேலும் இன்றைய திருப்பலியானது புளியம்பையை சார்ந்த தங்கம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தின் சமாதானத்திற்காகவும் நல்நலத்திற்காகவும், குடும்பத்திலே குறித்த வியாகமால், அந்தோனி, இருதயராஜ், சகாயராஜ், பாண்டியமுல்லை, செல்லம்மாள் உடைய நன்மை கைப்பாற்றுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மறைந்த சௌரியமால், குழந்தை குணவேல், அல்போன்சா, ஜெயசராஜ், பிரகாசம் உடைய ஆண்மை கைப்பாற்றுக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இறைவன் பாதம் மௌனமாக ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக்கொடுக்க நாம் செய்த குற்றங்களை நினைத்து பார்ப்போம். அவற்றுக்காக மனம் வருத்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் இயலாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து
ஆண்டவரே நல்ல தந்தையே, உமது பராமரிப்பினால் மனிதரிடம் நிலத்தை ஒப்படைத்தீரே. நாங்கள் நிலத்திலிருந்து பெற்ற விளைச்சல் வழியாக எங்கள் வாழ்வை பேணி காக்கச் செய்தருளும். உம்முடைய புகழ்ச்சிக்காக அனைவருடைய நலன்களுக்காக உமது உதவியால் நாங்கள் என்றும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. அன்பு நிறைந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் நம் வாழ்வின் செழிப்பிற்கும் நம் அனுப்பிற்கும் செல்வத்திற்கும் உண்மையான காரணம் யார் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. ஆண்டவர் நம்மை வளமிகு நாட்டிற்கு அழைத்து வந்து நீர்நிலைகளையும் தந்து ஆசீர்வதித்துள்ளார். எங்கள் ஆற்றலும் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை ஈட்டி தந்தன என்று நம் செருக்கொன்றும் இறைவனை மறந்துவிடக்கூடாது. என்றும் இத்தகைய செல்வங்களை ஈட்ட தேவையான ஆற்றலை அளித்தவர் இறைவனே என்பதை உணரவும் மோசே நமக்கு அறிவுறுத்துகிறார். நிலமும் விலங்குகளும் மக்களும் மகிழ்ந்து களிகூண்டும்படி ஆண்டவர் செய்த பெரிய காரியங்களை எண்ணி பார்த்து அவர்களுக்கு நன்றி கூற அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு பக்தி உணர்வோடு செவிமடுக்கும். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 7 முதல் 18 முடிய. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 7 முதல் 18 முடிய. அந்நாளில் மோசே மக்களை பார்த்து கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வளமிகு நாட்டிற்கு அழைத்துச் செல்கிறார். அந்த நாடு பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் பாய்கின்ற ஆறுகளையும் ஊற்றுகளையும் ஏரிகளையும் கொண்டது. கோதுமை
வழுவியதன் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள். நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் போது, அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும், உங்கள் ஆடு மாடுகள் பழுகும் போதும், வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் போதும், உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போதும், நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரை கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீருற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரியாத மன்னவாள் பாலை நிலத்தில் உங்களை குண்டித்தவர். இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே. எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். உங்கள் மூதாதையுடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்ட வல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவு கொள்ளுங்கள். இது ஆண்டவர்களுக்கு வருவாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 126. அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள்.
கண்ணீரோடு வருவார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய வாசகம் நமது உழைப்பு மற்றும் செல்வத்தின் மீதான சரியான பார்வையை நமக்கு கற்றுத் தருகிறது. மனிதர்களாகிய நாம் நடுகிறோம், நீர் பாய்ச்சுகிறோம், ஆனால் அதையெல்லாம் விளையச் செய்பவர் கடவுள் மட்டுமே என்பதை திருத்துதர் பவுல் நினைவூட்டுகிறார். எனவே உழைப்பவர்களாகிய நாம் கடவுளின் உடற்புழைப்பாளர்கள் என்ற மனத்தாழ்மையோடு செயல்பட வேண்டும். மேலும் நிலையில்லாத உலக செல்வங்களின் மீது நம்பிக்கை வைக்காமல் எல்லாவற்றையும் நிறைவாக அளிக்கும் கடவுளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்கவும் தாராள மனத்தோடு பகிர்ந்து வாழவும் இவ்வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நற்செயல்கள் எனும் அழியாத செல்வத்தை சேர்த்து உண்மையான வாழ்வை பெற வலியுறுத்தும் இவ்வருள்வாக்கிற்கு கவனமுடன் செவிமடுப்போம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தை 6 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளை விளைய செய்தார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை. விளைய செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுகிறவராலும் நீர் பாய்ச்சுகிறவராலும் ஒன்றுதான். நாம் செய்யும் வேலைக்கேற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர். நாங்கள் கடவுளின் உழைப்பால் உடன் உழைப்பாளர்கள். நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதெட்ட கட்டட கலைஞர் போல அடித்தளமிட்டேன். நான் வேறொருவர் காட்டுகின்ற ஒவ்வொருவரும் தம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு எனச் சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவரால் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தை சார்பாகவும் என் சார்பாகவும் உங்கள் நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு கூறிக்கொள்கின்றோம். உங்கள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். இன்றைய நாளிலே எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் எல்லாம் ஒன்றாக வந்து இறைவனுக்கு நன்றியை தெரிவிக்க வந்திருக்கின்றோம். அதோடு நம்முடைய பங்கு தந்தை அவர்களும் நம்முடைய பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்றார். எனவே இது ஒரு நமக்கு மகிழ்ச்சியான விழாக்கள் என்று கூட சொல்லலாம். எனவே இன்றைய நாளிலே குறிப்பாக நாம் அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றியை சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் நமக்காக இறைவன் இயற்கையில் இருந்து உறவாடி, இயற்கையில் நமக்காக, இயற்கையோடு நமக்காக இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதன் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை சுலபமாக நாம் கடத்தி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைவு கூறும் வகையிலே இன்று நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் நீங்கள் எல்லோரும் அருமையாக ஆடை அணிந்து கரும்புகள், பொங்கல், தானிய படையல்கள், காய்கறிகள் அனைத்தையும் இறைவனுக்கு நாம் இங்கே அர்ப்பணித்து நம்முடைய நன்றியை நாம் தெரிவிக்கின்றோம். இன்று பொங்கல் என்று சொன்னவுடனே உங்களுடைய மனதில் வருவது என்ன? பொங்கல் என்று சொல்லவுடனே ஏன் பொங்கல் என்று சொல்லுகின்றோம்? மகிழ்ச்சி இருக்கின்றது என்று சொன்னால் மகிழ்ச்சி இருக்கின்றது. இனிப்பு, வாழ்க்கை இனிப்பாக இருக்க வேண்டும். ஒருத்தட்ட கேட்டோம், வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அருமையா போயிட்டு இருக்குது, நம்ம நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ரொம்ப இனிப்பா போயிட்டு இருக்குன்னு சொன்னார். ஏன் இப்படி சொன்ன இனிப்பா இருக்கு? சுகர் சாமி 420 சுகர் சொல்லிட்டு சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இந்த பொங்கல் என்று சொல்லும் பொழுது பொங்கி வருவது, நம்முடைய மனதிலே நன்றி பெருக்கு பொங்கி வர வேண்டும், ஆனந்தம் பொங்கி வர வேண்டும், மகிழ்ச்சி பொங்கி வர வேண்டும். நம் மத்தியிலே இருக்கின்ற மற்றவர்கள், உறவினர்கள், அவர்கள் மீது பாசம் பொங்கி வர வேண்டும். மாதிரி எல்லாமே பொங்கி வருவதுதான் இந்த பொங்கல் என்று நாம் சொல்லுகின்றோம். அந்த பொங்கி வரும் பொழுது அந்த பொங்கலானது இந்த பானைக்கு கீழே அந்த மண்ணோடு கலக்கிறது. ஏன் மண்ணோடு கலக்கிறது? அந்த மண்ணிலே இருக்கின்ற சிறு எறும்புகள் இது போன்ற ஏதாவது அவற்றை சுவைத்து செல்ல வேண்டும். இந்த உழைப்பானது எல்லோருக்கும் பயன்பட வேண்டும். அந்த உழைப்பை இந்த இறைவன் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றார். அதை நாம் இன்று நினைவு கூர்ந்து நன்றி செலுத்த வேண்டும். அதாவது வேர்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். வேர்களுக்கு ஏன் செல்ல வேண்டும் என்றால், நாம் இந்த உலகிலே இயற்கையோடு இணைந்து இருக்கின்றோம். எல்லோரும் ஒன்றோடு ஒன்று சார்ந்து இருக்கின்றோம். குறிப்பாக இந்த சூரியனை எடுத்துக்கொள்வோம், பஞ்சபூதங்களை எடுத்துக்கொள்வோம், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இவை இல்லாமல் நாம் வாழ முடியாது. நீர் இல்லாம நீங்க வந்திருப்பீங்களா? இன்னைக்கு தண்ணி வீட்டுல வரலைன்னா என்ன இருக்கும்? தண்ணி வீட்டுல வரலாம், பல வேலைகள் நமக்கு தடையா இருந்திருக்கும், பல செயல்கள் நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். நிலத்தை சில நேரம் திட்டுறோம், மண்ணு மாதிரி இருக்காங்க. ஆனா அந்த மண்ணை நாம் எந்த அளவிற்கு நாம் கொண்டாடுகின்றோம். இந்த மண் தான் நமக்கு உணவு அளிக்கின்றது. மண் இல்லையே நமக்கு உணவு கிடையாது. காற்று இல்லைன்னா என்ன ஆகும்?
சுவாசிக்க முடியாது. நெருப்புல நம்ம சமைச்சு சாப்பிட முடியாது. ஆதி மனிதன் மாதிரி அப்படியே வேண்டையாடி சாப்பிட முடியும். அப்புறம் ஜீரணம் இல்லாம நாம சாக வேண்டியதுதான். ஆக எல்லாமே வானம் மழை பொழிகிறது. எனவே இந்த பஞ்சபூதங்களோடு நாம் தொடர்ந்து ஐக்கியப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்து நாம் அதோடு உறவு வைத்திருக்கின்றோம். எனவே இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்கணும். கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். கடவுள் இவற்றை எல்லாம் நமக்காக படைத்து வைத்திருக்கின்றார். இந்த படைப்பை நாம் கொண்டாட வேண்டும். கொண்டாடுவது மட்டுமல்லாமல் இந்த படைப்பை நாம் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இந்த படைப்பானது நம்மால் உருவாக்கப்படவில்லை. கடவுளே இதை படைக்கின்றார். யாருக்காக படைக்கின்றார்? நமக்காக படைக்கின்றார். இந்த படைப்பை நாம் பாதுகாக்க பராமரிக்க வேண்டும். அரசனை போல் ஆள வேண்டும். மாறாக இந்த படைப்பை நாம் அழிப்பதற்காக அல்ல, சுரண்டுவதற்காக அல்ல, மாறாக இதை பாதுகாத்து பராமரித்து நமக்காக பயன்படுத்த இறைவன் தந்த இந்த இயற்கையை நாம் எப்படி நாம் பாதுகாக்கின்றோம், அவற்றை நாம் நினைத்து பார்த்து நாம் நன்றி சொல்லதான் இந்த இடத்திற்கு நாம் இந்த வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் தமிழர் பண்பாடான நமக்கே உரித்தான இந்த பாரம்பரிய விழா பொங்கல் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். போகினா தெரியும் உங்களுக்கு. போகினா தூக்கி போடணும். சிம்பிளா சொன்னா போகினா தூக்கி போட்டணும். பழைய பொருட்களை எல்லாம் நாம தூக்கி போட்டு எரிச்சிடறோம். பொருட்களை மட்டும் எரித்தால் போதுமா? இல்லை. நம்முடைய மனதிலே, நம்முடைய எண்ணங்களிலே இருக்கின்ற தீய சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள் ஒரு 5 வருஷம் முன்னாடி பார்ப்போம். 2021 பார்ப்போம். தேவையில்லாத தூக்கி போட்டுருவோம். அதையும் தேவையில்லாத நினைவுகள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத முன்னோட்டங்கள், புரிதல்கள், இவற்றை எல்லாம் நாம் தூக்கி போட வேண்டும். அதுதான் போகி பொங்கல். இரண்டாவது பொங்கல், தைப்பொங்கல். தைப்பொங்கல் ஆக்கி போடணும். ஆக்கி போட எல்லாருக்கும் உணவை நாம் அளிக்கின்றோம். இந்த உணவை நாம் நமக்கு மட்டுமல்ல மற்ற எல்லோருக்கும் பகிர்ந்து நாம் அளிக்கின்றோம். ஏனென்றால் இந்த உணவு ஒருவரால் மட்டும் வந்துவிடல, மாறாக எல்லோருக்கும் இது கிடைக்க வேண்டும். எனவே இந்த தைப்பொங்கலான நாம் சூரிய கடவுள் என்று இந்து சகோதரர்கள் கொண்டாடுகின்றனர். சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். என்றால் இவையெல்லாம் இந்த இயற்கையெல்லாம் நமக்கு கிடைப்பதற்கு ஆதியும் அந்தமும் முதலும் முடிவுமான இறைவன் தான் காரணம். அதற்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். மூணாவது ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு அடக்கி போடணும். ஜல்லிக்கட்டு சாப்பிடணும், அடக்கி போடணும். தமிழர்களின் வீரம், தமிழர்கள் வீரம். அந்த ஜல்லிக்கட்டிலே அந்த வீரத்தை அவர்கள் அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டின் மூலம் தமிழகத்திற்கு பாரம்பரிய உரியான இந்த வீரத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். எனவே இதை நாம் 3வது நாட்களாக, அதாவது நாம் அதுக்கப்புறம் காணும் பொங்கல் கொண்டாடுறோம். காணும் பொங்கல் கொண்டாடும் பொழுது நம்முடைய உறவினர்கள், உடன் உழைப்பாளர்கள், நம்ம மட்டும் உழைக்கலை, நம்மிடம் சேர்ந்து நிறைய பேர் உழைக்கிறார்கள். அவர்களை நாம் நினைத்து பார்த்து அவர்களுக்கு நன்றி செலுத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு நாம எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கணும். இதே மாதிரி ஒரு பாதர் சொல்லிட்டே இருந்தாரு. அப்ப இன்னொன்று நான் சொல்லவா அப்படின்னு கேட்டான். என்ன சம்சாரமா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டப்ப, சம்சாரம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சம்சாரம்னா அடக்கி வாசிக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவன் பார்த்தவர்களே, இன்றைக்கு நாளிலே தைப்பொங்கல், காணும் பொங்கல், இந்த பொங்கல் எல்லாம் நம்ம கொண்டாடுவது எதற்காக? நன்றி கூறுவதற்காக. நன்றி பெருக்கை நாம் பல்வேறு செயல்களின் மூலமாக நாம் நன்றியை தெரிவிக்கின்றோம். இன்றைய திருவிவிலியத்திலே எப்படி நாம் இந்த விழாவை நாம் கொண்டாட இறைவன் நம்மை அழைக்கின்றார். கிறிஸ்துவத்தில், நம்முடைய கிறிஸ்துவ பாரம்பரியத்திலே பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இவற்றை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டால், பழைய ஏற்பாட்டிலே எவ்வாறு இந்த அறுவடை திருவிழா கொண்டாடப்பட்டது என்பதை நாம் இன்றைய நாளிலே நாம் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். முதலாவதாக தொடக்க நூல் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரெட்டியா இருக்காங்க எடுக்கிறதுக்கெல்லாம். தொடக்க நூல் 8ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். தொடக்க நூல் 8:21.
அப்படி என்றால் இந்த மண்ணானது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். இந்த மண்ணானது சபிக்கப்படக்கூடியதற்காக கடவுள் படைக்கவில்லை, இது ஒரு ஆசீர்வாதம். எனவே இந்த மண்ணுலகு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து வாசிங்க. எந்த உயிரையும் நான் அழிக்க மாட்டேன். உயிர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதற்காக, நமக்கு பயன்படுவதற்காக, ஆடு ஏர் தழுவதற்காக, இது போன்ற பல்வேறு உயிரினங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 22 பகலும் இரவும் குளிரும் கோடை காலம் என்றும் ஓய்வதில்லை. எல்லாம் நமக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த மண்ணுலகு நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அறுவடை நாளை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த தொடக்க நூலிலே 8ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22ஆம் வசனங்கள். விதைக்கும் காலம், அறுவடை காலம். எல்லோருக்கும், தீயவர்கள் நல்லவர்கள் எல்லோருக்கும் மழை பொழியப்படுகிறது, எல்லோருக்கும் நிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அது ஆண்டவருடைய இரக்கத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அறுவடை நாளை நாம் கொண்டாட வேண்டும் என்பதை தொடக்க நூல் வாசகம் வழியாக நமக்கு இறைவன் சொல்லுகின்றார். அதே போன்று தொடக்க நூல் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த நிலத்தில் பயிரிட்டு அதே ஆண்டு 100 மடங்கு பலன் தரக்கூடியதான் இந்த நிலம். எனவே அதான் பார்ப்போம். சில பேர் உழவு தொழிலில், விவசாயத்திலே இன்னும் அவர்கள் என்ன செய்யறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உழவு தொழிலை கைவிடாமல் தான் இருக்கிறாங்க. ஏனென்றால் அதில் 100 மடங்கு பலன் இருக்கின்றது. அதே சமயத்தில் விவசாயத்தை விட்டு நாம் வந்துவிட்டோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தா அந்த பொங்கலுக்கு அறுவடையிலிருந்து கிடைச்ச அரிசி, முதல் அரிசி, அதை கொண்டு வந்து நம்ம பொங்கல் இடணும். நம்ம கடையில் வாங்கி பொங்கல் வச்சுக்கிறோம். ஆனா அந்த காலத்தில் அப்படி கிடையாது. முதல் அறுவடை நமக்கு கிடைத்த காய்கறிகள் அனைத்தையும் இறைவனுக்கு படைக்க வேண்டும். எனவே இந்த நிலம் 100 மடங்கு பலன் தரக்கூடியது. இது ஒரு ஆசீர்வாதம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் இந்த நிலத்தை நாம் பண்படுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும், பண்படுத்த வேண்டும். பயன்படுத்தவே இருக்கக்கூடாது. பண்படுத்த வேண்டும் என்றால் இந்த நிலத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்குதான் இயற்கையை அழிப்பது என்பது நாம் அமர்ந்திருக்கின்ற கிளையே வெட்டுவது. எனவே நாம் அமர்ந்திருக்கிற கிளையை நாம் வெட்ட என்ன ஆகும், கீழே தான் விடும். எனவே இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இது ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் இன்றைய நாளிலே நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை உணரத்தான் இந்த பொங்கல் விழா. இந்த பொங்கல் விழாவானது திருவை நம்மை கொண்டாட அழைக்கின்றோம். ஏனென்றால் இவர் பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய முன்னோர்கள் கொண்டாடி இருக்கின்றார்கள் அந்த அறுவடை திருவிழா. அதன் பிறகு அப்படியே பார்க்க என்றால் விடுதலை பயணத்தை பார்க்க அறுவடை திருவிழா வருகிறது. என்ன சொல்ற, தை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆடியில் விதைப்பது தை, இந்த மாதத்தில் என்ன பண்ணுவோம், அறுவடை செய்வார்கள். அதைதான் புரிந்து அதுதான் விழா எடுக்கின்றோம். அந்த விழாவை நாம் கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம். அதே போன்று லேவியர் புத்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 23, 22ஆம் வசனம். அறுவடை பத்தி கொடுத்திருக்குது. 23 இந்த காலத்துல அறுவடை செய்யும் போது அந்த அறுவடை செய்யற நேரத்துல அந்த விழக்கூடிய தானியங்கள் அப்படியே விட்டுட்டு போயிருக்கு. நீங்கள் வழியிலே அந்த கதிர்கட்டுகளை எடுத்து சொல்லும் பொழுது அதை அப்படியே விட்டு போறீங்க. அது பிறருக்குரியது. யாரா அதற்காக வருவார்கள். ஒருவேளை அது ஏழையாக இருக்கலாம், அல்லது ஒரு இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம். அந்த காலத்துல அப்படியே விட்டுட்டு போயிடும். ஆனா இந்த காலத்துல என்ன, இந்த காலத்துல மிஷின் வச்சு அறுக்கிறோம். பூரா தான் சொல்றது, பூரா நிறைய மட்டமாக என்ன பண்றோம், எல்லாத்தையும் அறுத்து கட்டி எடுத்துட்டு போயிடும், எடுத்துட்டு சென்று போயிடும். அப்ப பழைய ஏற்பாட்டில் அந்த பிறர் அன்பு, பிறருக்காக நாம் உழைக்க வேண்டும், பிறருக்காக நாம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லுகின்றது. நீங்கள் இந்த அறுவடை செய்யும் போது சிலவற்றை விட்டு விட்டு செல்லுங்கள்.
ஏனென்றால் அது பிறருக்குரியது. உங்களுக்குரியதை கடவுள் கொடுத்திருக்கின்றார், நீங்கள் அதை பிறருக்கு விட்டுச் செல்ல வேண்டும் அப்படி என்று இந்த லேவியர் புத்தகத்திலே இருக்கின்றது. இப்படி நமக்கு பல வசனங்கள், பல வார்த்தைகள், இறை வார்த்தைகள், அறுவடை திருவிழா, இது போன்ற பல்வேறு விவிலிய மேற்கோள்கள் நமக்கு இருக்கின்றன. எப்படி இந்த பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய முன்னோர்கள் கொண்டாடினார்கள், அதே போன்று இன்றைய நாளில் உழவர்களை நாம் மறக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் சேற்றிலே கால் வைக்காவிட்டால் நாம் என்ன செய்ய முடியாது, சோற்றிலே கை வைக்க முடியாது. எனவே இந்த உழவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய உழைப்பை, தங்களுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி இந்த விவசாயத்தை, இந்த இயற்கையை அவர்கள் பாதுகாக்கின்றனர், அதை பன்மடங்கு பெருக்குகின்றனர். எனவே அவர்களையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். விவசாயிகள் நாம் தொடர்ந்து அவர்களுக்காக நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும். விவசாயத்தை நாம் போற்ற வேண்டும். நிறைய பேர் பார்த்தா அக்ரிகல்ச்சர் எல்லாம் படிக்க போறாங்க. ஏன்னா இன்னும் சில வருடங்கள், இன்னும் பல வருடங்கள் கழித்து மறுபடியும் நாம திருப்பி இந்த பழைய இதுக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்றால் செயற்கை நுண்ணறிவு எல்லாம், டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துகிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் போய் எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகும், வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நாம என்ன சொல்ல போறோம், மறுபடியும் நாம பாரம்பரியத்திற்கே போக வேண்டும். எனவே நிலம், நீர், காற்று, விவசாயம் இதையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்ள இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். அதே போன்று நம்முடைய இந்த பொங்கல் விழாவானது ஒரு ஆசீர்வாத பெருவிழா. எனவே இந்த ஆசீர்வாதத்தை நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கோலம் போடுறோம். கோலம் ஏன் புள்ளி வச்சு போடுறோம்? புள்ளி வச்சு ஏன் கோலம் போடுகிறோம்? நான் கேட்ட ஒருத்தர்கிட்ட, கோலம் புள்ளி வச்சு போடலாம் இல்ல பாதிரி, நான் இப்ப புள்ளி வைக்காம போடுறோம். புள்ளி வச்சு போட்டாதான் கோலம். ஏன் புள்ளி வைத்து கோலம் போடுகிறோம்? கரெக்டா வரும். கரெக்டா வரும். புள்ளி வைக்கலாம் கரெக்டா வராது. புள்ளிகளை வைக்கும் போது புள்ளிகளை இணைக்கின்றோம். புள்ளிகளை இணைக்கும் பொழுது அதெல்லாம் ஒரு அழகான கோலமாக வருகின்றன. அதை போன்றுதான் காணும் பொங்கலிலே நம்முடைய உறவுகள், நம்முடைய அக்கம் பக்கத்தை எல்லாத்தையும் இணைக்க வேண்டும். பொங்கலானது எல்லோரும் இணைந்து கொண்டாடும் விழா. அதை நாம் புரிந்து கொள்ளதான் இந்த கோலம் போடுகிறோம். ஒவ்வொன்றும் ஒரு அர்த்தத்துல தான் இந்த பாரம்பரியத்தில் உருவாகியிருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒரு அர்த்தம். எல்லோரும் ஒன்றாய், எல்லோரும் இணைந்து செய்யப்படும் செயல் செய்ய வேண்டும் என்று அதை நாம் பொங்கலோ பொங்கல் ஏன் சொல்றோம்? பொங்கலோ பொங்கல், பொங்கல் லோ அப்படின்னு சொன்னா லோ ஆயிரும்ல. பொங்கலோ பொங்கலா பொங்கி வரும். அப்ப பொங்கலோ பொங்கல். அதனால இந்த வாழ்க்கையிலே இந்த உறவுகள் எல்லாம் பொங்கி வர வேண்டும், ஆனந்தம் பொங்கி வர வேண்டும், மகிழ்ச்சி பொங்கி வர வேண்டும். இதையெல்லாம் உறவு பரிமாணங்களை எல்லாம் கட்டி அமைக்கப்படுவதுதான் இந்த பொங்கல் விழா. இயற்கை, இறைவன் முதலில், இயற்கை அடுத்தது உறவு. இயற்கை, இறைவன், இயற்கை, உறவு, இது மூன்றும் என்ன கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதற்குதான் இந்த ரெய்மன் கணிக்கர் என்ற இறையிலாளர் ஒரு புத்தகத்திலே இவ்வாறு சொல்கின்றார். என்ன சொல்கிறார் என்றால், இயற்கை, மனிதம், உறவு, இதிலே கிறிஸ்து பிரதிபலிக்கின்றார், இயேசு பிரதிபலிக்கின்றார். இதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் இதை நாம் என்ன பண்ண மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். இதை நாம் பண்படுத்துவோம். பண்படுத்தும் போது நமக்கு இந்த இயற்கையானது, இந்த பொங்கல் விழாவானது அர்த்தமுள்ள ஒரு விழாவாக இருக்கின்றது. எனவே இந்த பொங்கல் விழாவிலே நாம் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். உழவர்களுக்கு, விவசாயத்திற்கு, இயற்கைக்கு, இறைவனுக்கு, எல்லோருக்கும் நன்றி சொல்லி நன்றி பெருக்கால் நம்முடைய மனம் பூரிப்படையட்டும். மேலும் விவசாயம் செழிக்க நாம் முடிந்த அளவு நாம் அதை காக்க போராட வேண்டும். நாளிலே அதற்காக மரத்திற்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இந்த பிறந்திருக்கின்ற இந்த தை பொங்கலானது நமக்கு தொடர்ந்து பல்வேறு ஆரோக்கியத்தை, பலத்தை, சமத்துவத்தை, பாசத்தை, இரக்கத்தை, நேசத்தை, ஊக்கத்தை கொடுக்க தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நம்முடைய கொண்டாட்டங்களை இறைவன் பாவம் எடுத்து வைப்போம். எம்மை படைத்து பராமரிக்கும் பரம்பொருளே இறைவா, நீர் எங்களுக்கு கொடையாக தந்த இயற்கைக்காகவும் அதன் பலன்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். இந்த வளமிக்க இயற்கையை நாம்
கேட்ட இந்த கொண்டாட்டங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவுடைய ஆத்மை உண்டாகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம் இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். குறிஞ்சி முல்லை மருதம் நீங்கள் விளைச்சலை தருகின்றோம். பாலை நிலமோ எங்கள் மனதின் வறட்சியை தருகின்றோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகின்றோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். அன்பிற்குரிய என்னுடைய மனைந்த வழி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, பலமான நிலத்தில் விளைந்த காணிக்கைகளை குணப்படுத்தி அருளும். நிலத்தின் விளைச்சலை இவ்வளவு பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணகங்களால் வளம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இருவுலக
அனைத்தையும் படைத்தீர். காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதனை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீது உமது பதிலாளாக ஆட்சி செலுத்தவும் உமது செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேற்றவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்துள்ளீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியை குறைந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்கிற அப்பத்தையும் பணிக்கும் கிண்ணத்தையும் மக்களுக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உங்கள் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை நீயோ, எங்கள் பரிபாலகர் மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பு நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக பலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உண்மை புகழ்ந்தேற்று வரவல்ல உண்மை கொண்டாடுகின்றோம். இவருடையாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றியத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் இணைந்து இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, தேவை அனைத்தும் விருந்தை எங்களை விளைவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் பெருசருகின்ற அமைதி பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகினுடைய பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தலமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
எங்கெங்கும் வீசிடும் தென்றல் காற்றும் பொங்கிடும் நீரிலூற்றும் என்னென்ன அழகு எங்கெங்கும் இருக்கு என்னென்ன அழகு எங்கெங்கும் இருக்கு இயற்கையை அழகு இந்த பள்ளி பருகு என் தெய்வம் ஆடும் பூமீது என் துணை அழகு கிறிஸ்துவின் நாமமே என்னை அற்றியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை பொறுப்பியும் திருவிழாக்கீர்த்தனே என்னை துதியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் சத்ருவிடம் என்னை காத்திடும் மரண வேளையினில் என்னை போற்றிடும் பரகதியில் நிறம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏறிடும் ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதை அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பங்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரே குடும்பமாக ஒவ்வொரு அன்பியங்களாக இணைந்து இந்த நாளை நாம் சிறப்பு செய்திருக்கின்றோம். உங்களிடையே காணப்படக்கூடிய ஈடுபாடு எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எந்த விதமான சிந்தனைகளோ அல்லது எதிர்மறையான எண்ணங்களோ இல்லாமல் ஒன்றாக இணைந்து வந்து திருப்பலிக்கு முன்னதாகவே அனைத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அன்பியங்களிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் பொது நிகழ்வு என்று வருகின்ற பொழுது நாம் இணைந்து வந்து செயல்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்தவருடைய அடிப்படை எண்ணமாக, அடிப்படை குணமாக இருக்கிறது. எனவே அதை இன்று நீங்கள் சிறப்பு செய்திருக்கிறீர்கள். எனவே பொங்கல் வைத்த ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் அன்பிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நம் மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோன்று இதனாலே சிறப்பு செய்த இளம்பெண்கள் முன்கூட்டியே தயாரித்து எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து வழிபாட்டிலும் சரி, முன்னுரை கொண்டாட்ட இவற்றையெல்லாம் முன்கூட்டியே ஏற்பாடு செய்து சிறப்பாக இந்த நாளை சிறப்பு செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களை வழிநடத்தி வருகின்ற டேலிகா அவர்களுக்கும் இளம்பெண்கள் ஒவ்வொருவருக்கும் நமது மனமார்ந்த நன்றியை அன்போடு கருதி எழுப்பி அதோடு எனது பிறந்த நாள். வழக்கமாகவே என்னுடைய பிறந்த நாள் 2-3 நாள் கொண்டாடுவோம். பொதுவாக பொங்கல் அப்படிங்கிறதுனால அந்த நாளில் வர முடியாதவங்க முன்கூட்டியே என்ன செய்வாங்க, பொங்கலை
இல்லைன்னா என்ன கிழமை வரும்? என்னன்னா மாட்டு பொங்கல் தான் வரும். அதனால எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. சரி, பிறப்பு நம்மளால மாற்ற முடியுமா? அன்னைக்கு தான் பிறக்கணும், சமையல் ஆகணும் அப்படின்னு சொல்லி கடவுள் திட்டமிட்டு இருக்கிறார். அதன்படி நடந்துகிட்டு இருக்கிறது. எனவே என்ன செய்யும் அப்படின்னா, நான் பிறந்த வருஷம் மாட்டு பொங்கல் ஜனவரி 15ஆம் தேதி வந்துச்சு. ஆனா என்ன சொல்றது, ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வருஷமும் அது விண்ணப்பன வரும். அதனால வர முடியாதவங்க பொங்கலுக்கு முன்னாடியே கொண்டாடிடுவாங்க. இந்த தேதி முன்னாடி மாறி வர்றது 15ஆம் தேதி கொண்டாடுவாங்க. 2வது நாள் இன்னும் அடுத்து எங்க வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா எங்க அம்மா தெளிவா சொல்லுவாங்க, நீ பிறந்தது மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான், அதனால நான் என்ன செய்வோம், மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் கொண்டாடுவோம் அப்படிம்பாங்க. அப்ப நாளைக்கே என்ன செய்யும், இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் இருக்கும். அப்படி கடவுள் தன்னுடைய வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் உங்களுடைய அன்பு 3 ஆண்டுகள் 3வது ஆண்டு சென்று கொண்டிருக்கிறது. எல்லா நிலைகளிலும் நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள். அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது மனது கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எல்லா நேரங்களிலும் நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள். அது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனது பணியை இன்னும் எளிதாக மாற்றுகிறது. இன்னும் தொடர்ந்து அதிக பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொடுக்கிறது. எனவே வாழ்த்துக்கள் கூறிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிந்த பிறகு நம்முடைய மீட்பர் ஆண்கள் குழு நடத்தக்கூடிய விளையாட்டு போட்டிகள் இருக்கிறது. எனவே போட்டிகளிலே முழுமையாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நம்முடைய பக்கத்தில் இந்த பிறந்தநாள் கொண்டாடுவதால் இந்த இனிப்பு கட்டி, அதாவது கேக் பொழுது வெட்டப்படுகிறது. எனவே அனைவரும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து இறைவன் நமக்கு ஒருவருக்காக மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நிலத்தின் கனிகளிலிருந்து சேகரித்தவற்றை உமது திருமண் கொண்டு வந்து நலன் தரும் இந்த மறை நிகழ்வில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனால் எங்களில் செயல்படும் இந்த மறைகளின் ஆற்றலால் இன்னும் மிகுதியான நலன்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்ற வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால்